இல்லை, இந்த மக்கள்கிட்ட நான் தெரியாமல் தான் கேட்குறேன். என்ன காரணத்துக்காக டிரைவர் அடிக்கிறீங்க? டிரைவர் எதுக்காக அடிக்கிறீங்க? தயவு செய்து டிரைவர் அடிக்கக்குள்ள ஒரு யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு டிரைவர் இருந்தால் வேணும்னு ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணுவாங்களா, ஏதாவது நிகழ்வு பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏதாவது நடந்தால் போதுமே உடனே டிரைவர் மேலே கை வைக்கிறது. டிரைவர் அடிக்கக்குள்ள பார்த்து கை வைங்க. ஒரு டிரைவரு தெரிஞ்சு ஏதாவது பண்ணுவானா சொல்லுங்கள்? தெரியாமல் ஒரு விபத்து நடக்கிறது தான் டிரைவரும் கையிலேயே எதுவும் அவங்களுக்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது, அப்படி நடக்கிறதா ஒரு ஆக்சிடென்ட். அப்படியே டிரைவர் ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டா அடிக்கிறீங்க, ஏறி அடிக்கிறீங்க. ரைட்டு, வாங்க. டிரைவர் எத்தனையோ டிரைவர் இந்தியாவில், தமிழ்நாட்டில் எத்தனையோ டிரைவருங்களுக்கு உயிர் போகுது. இல்லை வாங்க, என் வீட்டில் இவ்வளோ பணம் காசுக்குது, சொத்து சோங்குது, வாங்க டிரைவருங்களுக்கு கொடுக்குறேன், ஐயோ அவங்க குடும்பம் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு வாங்க. யாரும் முன்னடந்து வர மாட்டேங்கிறீங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் மட்டும் எப்படி அடிக்கிறது ஒன்று சேர்றீங்க? ஏன்னா யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்களா? சொல்லுங்கள். டிரைவருங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தோமா யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அப்படி பஸ்ஸில் போகிறவங்க தனியாக போங்க, இல்லைனா ஓன் வண்டியில் போங்க. ஏன்னா தயவுசெய்து இது நான் மிரட்டுறேன்னு நினைக்காதீங்க, இல்லை கேட்குறேன்னு நினைக்காதீங்க. இது என்னுடைய வேண்டுகோள். யாரும் டிரைவர் மேலே கை வைக்காதீங்க.